பற்றி கொள்ளாமல். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் என்று சொல்லி கடந்த வாரத்துல இயேசுதான் நமக்கு தலையா இருக்கிறார். அந்த தலையை நம்ம நினைச்சோம் பிடிச்சு கொள்ளணும், அவரை விட்டுறக்கூடாது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதாவது இயேசு நமக்கு தலையா இருக்கிறார். அந்த தலை என்ன தலை? ஆதரிக்கும் தலை. நமக்கு ஆதரவு யாரு? இயேசு. நமக்கு ஆதரவு யாரு? இயேசு. தலைனா என்னது? இயேசு. இயேசு நமக்கு தலையா இருக்கிறபடினால் அந்த தலையா இருக்கிற இயேசு நம்மை ஆதரிக்கிறார். ஆதரவு மிக அவசியம். ஆதரவு இல்லாம இருக்க முடியாது. மனுஷனுடைய ஆதரவு ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மனுஷனுடைய ஆதரவு இருக்க. இன்னைக்கு பணம் இருக்கு, பணமும் ஆதரிக்குது. சில நேரத்துல பணம் கூட நம்மளை ஆதரிக்குது. அந்த பணம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் ஆதரவா இருக்கும். அந்த பணம் இன்னொருத்த போயிட்டுனா நமக்கு அந்த ஆதரவு போயிடும். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆதரவு என்பது இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆதரவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஆதரவு அது என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடிச்சோம். இயேசு நம்மை தொடர்ந்து ஆதரிக்கும்படி, ஆதரிக்கிற தலையாயிருக்கிற இயேசுவை நாம் எப்பொழுது பற்றி கொண்டு வாழும்படி, இயேசுவை எந்த சூழ்நிலையும் நாம் விட்டு விடாதபடிக்கு, நமக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் இயேசுவை நாம் விட்டு விடாதபடிக்கு, இயேசுதான் எனக்கு தேவன், இயேசு அன்றி வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் அப்படியே விட்டு விடப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தினாலே இயேசுவே உண்மை நாங்கள் பற்றிக்கொள்ள, உண்மை நாங்கள் எப்பொழுது பற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த கொலைசீர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் சில சத்தியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடு. நாங்கள் அதை கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். நீர் பேசு இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்மை ஆதரிக்கிறது இயேசு. இயேசு கிறிஸ்து என்கிற ஆதரவு நம்ம விட்டு என்னைக்குமே என்ன செய்யாது? நீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த இயேசுவை நம்ம விட்டுறக்கூடாது. இயேசுவை நமக்கு சில பாடுகள் வரும், சில உபத்திரங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும். அதற்கு மத்தியில கர்த்தர் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. இயேசுவை பிடிச்சுக்கணும். விட்டுறவே விட கூடாது. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதனால நம்மை ஆதரிக்கிறவர் இயேசுவா இருக்கிறதுனால் இயேசு என்கிற ஆதரவு இந்த பூமியில நாம் உயிரோடு இருக்கிற கடைசி நொடி பொழுது வரைக்கும் அந்த ஆதரவு நம்மை விட்டு போகாது. கணவனுடைய ஆதரவு கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் இருக்காது. ஏன்னா மரணம் யாருக்கு எப்போதுன்னு தெரியாது. அதனால ஒவ்வொருத்தருடைய ஆதரவு ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஆதரவு இந்த பூமியில மறிக்கிற வரைக்கும் அந்த ஆதரவு நமக்கு உண்டு. அதனால அந்த ஆதரவை நம்ம நினைச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம விட்டுட்டா அந்த ஆதரவு, இயேசுவை விட்டாச்சுன்னா அந்த ஆதரவு போயிடும். இயேசு நமக்கு வேலை எப்போதுமே. அல்லேலூயா. அதனால ரூத், அதாவது நகோமி அந்த ஆதரவை விட்டுட்டு போயிட்டா. போனதுனால குடும்பத்தையே இழந்துட்டான். நகோமி பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, இயேசு கிறிஸ்துவின் வீடு. அந்த இயேசுவாகி அந்த வீட்டை விட்டு, இயேசு கொடுக்கிற ஆதரவை விட்டு அவன் மோபாப் என்கிற தேசத்துக்கு போனதுனால அவருடைய குடும்பத்தை என்ன செய்து விட்டால்? கணவனை இழந்துட்டா, தனக்கு இருந்த 2 பிள்ளைகளையும் இழந்துட்டா. அதில் குடும்பத்தையே இழந்துகிற சூழ்நிலை வந்துட்டு. அதே போல யாக்கோபு இயேசுவாகிய இயேசுவை பற்றி கொண்டதினால், இயேசுவை பிடித்துக் கொண்டதினால், அதாவது தன் சகோதரன் கொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த சகோதரன் இடத்திலே போய் சமாதானமாய் மாறினார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பிடித்துக் கொண்டதினால் இவன் சமாதானம் வச்சு கொண்டான். குடும்பத்துல சமாதானம் இல்லையா? இயேசுவை விடாதீங்க. இயேசுவை இருக்க பிடிச்சுக்கோங்க. இயேசு நம்ம வீட்டுல இல்லைன்னா சமாதானம் இருக்காது. இயேசு நம்ம வீட்டுல இல்லைன்னா சமாதானம் இருக்காது. இயேசு நம்ம வீட்டுல இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கணும். நம்ம வீட்டுல எல்லா பக்கமும் இயேசு தான் இருக்கணும். இயேசு இல்லைன்னா
ஒண்ணுமே கிடையாது. இந்த இயேசுவை விடாதனால், இயேசுவை பிடித்துக் கொண்டதனால் இந்த யாக்கோபு சமாதானம் பெற்றுக் கொண்டான். தன் சகோதரன் கொல்ல வேண்டும், ஏசா கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனா அவனை கொல்லல. அவனை கட்டி பிடிச்சு அணைத்து, அப்பா உனக்கு என்னுடைய சொத்தை நான் உனக்கு தாரேன், என்னுடைய பொண்ணை உனக்கு தாரேன் அப்படின்னு சமாதானம் பேசுறான். காரணம் என்ன? இயேசு அவன் செய்யல, விடல. அதனால இயேசுவை விடாதீங்க, இயேசுவை இருக பிடிச்சுக்கோங்க. அதான் வேதம் சொல்லுவது, உங்களுக்கு தலை சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை நீங்கள் பற்று கொள்ளவில்லை. இயேசுவை பற்று கொண்டீங்கன்னா அந்த ஆதரவு என்றென்றைக்கும் இருக்கும். இயேசுவை விட்டுட்டீங்கன்னா ஆதரவு இருக்காது. அதனால இயேசுவை மாத்திரம் விடாதீங்க. வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை இருக்கா, இயேசுவை விடாதீங்க. இயேசு என்னை ஆதரிக்கிற இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்புங்க. அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவார். என்னை ஆதரிக்கும் இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியினால் எனக்கு இந்த வேலையில இருக்கிற பிரச்சனை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க, வேலையில பிரச்சனையை சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. அதனால வேலை இல்லைனாலும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, ஆண்டவர் என்னை ஆதரிக்க இயேசு என்னோடு கூட இருக்கிறார் சொன்ன வேலை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு ஆதரவா இருந்தா உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க. உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க. ராஜாக்களும் பிரபுக்களும் முன்னிடத்தில் வருவார்கள். வேதம் சொல்லுது. நம்ம தேடி எல்லாருமே வருவோம். பணக்காரங்க வருவோம். பிரபுக்கள் தான் பணக்காரர்கள். பணக்காரர்கள் நம்மை தேடி வரணுமா? ஆதரிக்கும் இயேசு நம்ம கூட இருந்தா அவங்க நம்மை தேடி வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்களை காட்டிலும் பெரியவர் இயேசு. நம்மளை தேடி இல்ல, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை தேடி அவங்க வராங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மளை ஆதரிக்கிறவர் இருக்கிறார். ஆதரிக்கிற இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. அவர் நம்மகிட்ட இருக்க நம்முடைய தேடி எல்லாமே வரும். எல்லாமே நம்ம தேடி வரும். நாம எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம இன்னைக்கு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வேதம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு சங்கீதக்காரர் சொல்றார். அப்போ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மைக்கு, அப்ப நமக்கு எல்லா நன்மையும் ஆண்டவர் தருகிறா இருக்கிறார். எல்லா நன்மையும் நம்மை தேடி வரும். ஏன்னா இயேசுவை நம்ம தேடுறோம். இயேசு நம்மை ஆதரிக்கும்படி நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம தேடி எல்லாமே வரும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் தேடி போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன? ஆதரிக்கும் இயேசு நம்ம கூட இருக்கா, நம்ம நம்பல. ஆதரவை தேடி ஓடுறோம். ஆதரவை தேடி ஓடாதீங்க. உங்களை ஆதரிக்கும் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கு. உங்களை ஆதரிக்கும் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இருதயத்துல கேளுங்க. என்னை ஆதரிக்கும் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆதரிக்கும் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆதரிக்கும் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க, இதை அனுதினமும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். வேலை இல்லையா, வேலை தேடி வரும். வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லையா, உங்களை தேடி வரும். ராஜாக்கள், பிரபுக்கள், எல்லா மனுஷர்களும் உங்களை தேடி வருவாங்க. நீங்க எந்த மனுஷனும் தேடி போக வேண்டாம், உங்களை தேடி எல்லா மனுஷரும் வருவார்கள். அல்லேலூயா. அதனால இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. அதுல வாசிங்க 19 வாசிங்க. இல்லம்மா 2ஆம் அதிகாரம் கொலோசியர். மாயமான தாழ்மை போதுமா? நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மை ஆதரிக்கும் தலையா இருக்கிற இயேசு, அந்த இயேசு என்ன கூடாதா, விடக்கூடாது. இரண்டாவது அதுல சொல்லப்பட்ட இன்னொரு பாயிண்ட், மாயமான தாழ்மை நமக்கு இருக்கக்கூடாது. ஆதரிக்கும் இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால, ஆதரிக்கும் இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு என்ன தாழ்மை இருக்கக்கூடாது? மாயமான தாழ்மை இருக்கக்கூடாது. அதாவது போலியான தாழ்மை. என்ன தாழ்மை இருக்கக்கூடாது? அப்போ இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை ஆதரிக்கும் இயேசு திருச்சி நமக்குள்ளே இருக்கிறார்.
ஆதரிக்கும் இயேசுவா இருக்கிற அந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் எப்படி இருக்க கூடாது? பொய்யான தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுதா? பொய்யான தாழ்மை, ரெண்டு தாழ்மை இருக்கு. ரெண்டு தாழ்மை இருக்கு. என்ன தாழ்மை? பொய்யான தாழ்மை, உண்மையான தாழ்மை. இந்த தாழ்மை எந்த தாழ்மை நமக்கு இருக்கு? அதாவது தாழ்மையான குணம் மிக மிக அவசியம். ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிற ஒரு குணம் என்னன்னா தாழ்மை. என்னது? இந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? அதுவும் இந்த குணம் உண்மையா இருக்கா பொய்யா இருக்கா? இதைத்தான் வேதம் சொல்லுது. உண்மையா இல்லாவிட்டால் இன்றைக்கு உண்மையா மாற்றுங்க. போலியா இருந்தா அது விட்டுங்க. வேண்டாம், அந்த தாழ்மை நமக்கு வேண்டாம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவன் உயர்த்த படுவான். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. அப்போ தாழ்மை, பொய்யான தாழ்மை நம்ம இடத்துல இருக்கா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. பொய்யான தாழ்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க. வேண்டாம், அந்த தாழ்மை நமக்கு வேண்டாம். பொய்யான தாழ்மை என்ன? யோசித்து பாருங்க. அதாவது இங்க வர்றீங்க, இங்க வர்ற நீங்க நல்ல வார்த்தை கேட்டீங்க, கேட்டுட்டு சரி நான் கீழ்படுறேன் சொல்லி இங்க என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுப்பீங்க. எல்லாத்துக்கும் நான் கீழ்படுறேன் சொல்ற சத்தியத்துக்கெல்லாம் கீழ்படுறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க. இதை விட்டு தாண்டி போன பிறகு நீங்க செய்யறதை செய்யுங்க. இதான் பொய்யானதா? அதாவது ஒரு மேல பாக்குற இடத்துல வச்சுக்கோங்க, ஓனர் வருவார், முதலாளி வருவார். வரும்போது அப்படியே ஐயா இதுல உட்காருங்க ஐயா, உங்களுக்கு காஃபி வேண்டா, டீ வேண்டா கேட்பான். வேலை கேட்கறவங்க கேட்பாரு, மேனேஜரோ சூப்பர் யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க கேட்பாரு, ஐயா நான் உங்களுக்கு டீ வேண்டா, அதை செய்தா எதை செய்தான்னு ரொம்ப விழுந்து கவனிப்பாரு. அவர் எவ்வளவு தாழ்வு பாரு. அவர் போன பிறகு இவரெல்லாம் ஒரு ஓனரா, இவரெல்லாம் ஒரு முதலாளியா அப்படி திட்டுவாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அவர் இருக்கும் போது என்னது, ஐயா உங்களுக்கு என்ன, ஐயோ ஐயா உங்களுக்கு என்ன, இந்த சேர்ல உட்காருங்க, உங்களுக்கு டீ வைக்கிறதா, காஃபி வைக்கிறதா, ஜூஸ் வைக்கிறதா, அப்படி கனப்படுத்துவாங்க. தாழ்மை உள்ளவர்கள் அங்க பேசுவாங்க. அவர் அந்த தாழ்மையை பார்த்து என்னுடைய வேலைக்காரங்க எனக்கு இவ்வளவு தாழ்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பெருமையா நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு போவார். அவர் போனதுக்கு அப்புறம் அவர் படியை விட்டு கொடுத்தார், வீட்டை வாசலை விட்டு கூட தாண்டிக்க மாட்டார். உடனே என்ன செய்வான், இவரெல்லாம் ஒரு முதலாளி, இவனுக்கெல்லாம் நம்ம எப்படி கீழ்ப்படிய வேண்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டு. இதுதான் பொய்யான தாழ்மை. இந்த தாழ்மை நமக்கு இருக்குங்க. முதலாளி நல்லவரோ கெட்டவரோ அது நமக்கு தேவையில்லை. ஆனா நமக்கு முதலாளியா இருக்கிற இயேசு நல்லவர். இல்லையா? அதனால நம்ம எங்கேயுமே போலியான தாழ்மை நமக்கு இருக்க கூடாது. ஒரு போல சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது, சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் கீழ்ப்படிவேன் சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆனா சர்ச்சை விட்டு போனதுக்கு அப்புறம், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலகத்துல, பழைய குருடி அவ்வளவுதான் முடிஞ்சு. அது மாதிரி ஆயிருக்கும் வார்த்தை. அதாவது நான் வந்து பொய்யே பேச மாட்டேன். இங்க கத்தருக்கு பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி வசனம் வரும். அதை கேட்டு நான் பொய் பேச மாட்டேன் அப்படி தாழ்மையா ஒப்பு கொடுப்போம். ஆனா போயிட்டு பொய்யை தான் பேசுவோம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி நல்லா கேட்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா போவோம். ஆனா அங்க போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுவோம். இதான் போலியான தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக வந்து சர்ச்சையில கர்த்தர் வந்து நமக்குள்ளே இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அவர் எந்த நேரமும் பார்த்துட்டே இருக்காரு. சர்ச்சைக்கு வந்தா மட்டும் பார்க்க மாட்டாரு, சர்ச்சையில வந்தாலும் பார்ப்பாரு. நீங்க சர்ச்சை விட்டு போயிட்டாலும் அது பார்த்துட்டே தான் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை எப்பொழுதுமே நம்ம மீது இருக்கு. நம்ம மீது அவருக்கு பார்வை இருக்கு.
நம்மளை பார்த்துட்டே இருக்கிற. அதாவது சில பிள்ளைங்களை பெற்றவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை கவனித்து கொண்டே ஏன் அந்த பிள்ளைங்க சீர்கட்டு போகக்கூடாது. அதே போலதான் நீங்களும் நான் சீர்கட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை எப்பொழுதும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் சர்ச்சைக்கு வரும்போது தாழ்மையா இருக்கிறோம், சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது அந்த தாழ்மையை விட்டு போய்விடுகிறது. சர்ச்சுக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், சர்ச்சை விட்டு நீங்க வெளியே போகும்போது ஆண்டவர் உங்களை பார்த்துட்டா இருக்கிறார். ஆண்டவர் நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால நீங்க எப்பொழுதும் நினைச்சாலும் தாழ்மையா தான் இருக்கணும். சர்ச்சுக்குள்ள வந்தா மட்டும் தாழ்மை, சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா தாழ்மையே இல்லை. அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது. எவ்வளவுதான் நம்மளுக்கு வசதி வந்தாலும் சரி, தாழ்மை மாத்திரம் விட்டுற கூடாது. ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அவரை கூப்பிடுவதற்கு ஒரு சகோதரர் கார் எடுத்துக்கொண்டு போயிருந்தார். அந்த சர்ச்சில் இருந்து அனுப்பியிருந்தாங்க. கார்ல போய் அவரை போய் ஸ்டேஷன்ல போய் அழைக்கிறாங்க. போய் கூட்டு வந்து அவரை கூட்டு வந்து சர்ச்சில் விட்டாச்சு. அந்த சகோதரன் அவருக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அவர் டீ கொடுக்கிறது, அவருக்கு எல்லா வசதியும் அவரை உண்டு பண்ணி கொடுக்கிறார், எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் செஞ்சுட்டு அங்க 2-3 நாள் அந்த ஊழியர் நடந்துச்சு. 3 நாளும் அந்த சகோதரர் அப்படி தாழ்மையுடையவராய் காணப்பட்டார். நல்லா கவனிக்கணும். அவருக்கு அந்த ஊழியக்காரருக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளையும் கொடுத்துட்டு கடைசி நாள்ல அவரை வண்டியில ட்ரெயின் ஏற்றி விடுவதற்காக ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போகிற பொழுது, ஐயா நீங்க என்ன செய்யறீங்க, வீட்டுக்கு வரணும். அவர் கேட்கிறார், கடைசி நாள்ல கேட்கிறேன். அது யாருக்கு, அவருடைய பாஸ்டர்ட்ட கேட்கிறேன். ஐயா பாஸ்டர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஜோமனை கூப்பிடுங்க, வர சொல்லுங்க அப்படின்னு. அவங்க பாஸ்டர் உடனே பாஸ்டர் நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்க. உடனே அவரு கூட்டு போகிறார். ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட், பெருசா இருக்கு, பெரிய அப்பார்ட்மெண்ட். அதுல பல வீடு இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள அந்த கார் போகுது. அந்த செக்யூரிட்டி என்ன செய்யறாங்கன்னா அந்த கார் உள்ள போகும்போது அவர் சல்யூட், அதாவது வணக்கம் போடுற செக்யூரிட்டி. இவர் ஊழியக்காரிப்பாங்க, நம்மளை முன்ன பின்ன பார்த்ததுல இவர் வந்து வணக்கமும் போடுறாரு. ஒன்னும் புரியல இருக்குது. போயாச்சு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களுடைய மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டு டீ போட சொல்றாரு. அப்ப வந்து பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, என்னதுமா சொன்னாரு, ஐயா இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே எனக்கு சொந்தமானது. என்னது எனக்கு சொந்தமானது. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே அதுல ஒரு 100 வீடு இருக்குமா, 100-150 வீடு இருக்குமா. அத்தனை வீட்டுக்காருக்கு சொந்தக்காரர் இவர். வசதியான மனுஷன். அந்த கார் அவருடைய சொந்த வாகனம், அந்த அப்பார்ட்மெண்ட் அவரு உள்ளது. ஆனா இவர் நடந்த விதத்துக்கும் அதாவது இப்போ இருக்கிற மனுஷர்கள் மத்தியில அவர் நடந்து கொண்ட விதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பணம் வந்த பிறகும் வசதி வந்த பிறகும் தன்னுடைய தாழ்மை அவர் என்ன செய்ய விட்டு கொடுக்கல. வசதி இருக்குன்னு அவருக்கு தெரியல. இவ்வளவு வசதியான மனுஷரா, அவரே ஆச்சரியப்பட்டாரு. இவ்வளவு பெரிய மனுஷரா நமக்கு வந்து காப்பி கொடுத்தாரு. ஏன்னா இந்த ஊழியக்காருக்கு அவ்வளவு வசதி கிடையாது. ஆனா அவ்வளவு பெரிய வசதியானவர். ஆனா நம்மகிட்ட ஒண்ணுமே இருக்காது. நமக்கு இருக்கிற திமிர் இருக்கு தெரியுமா. நான் ஓப்பனா பேசுறேன், தப்பா நினைக்கிறேன். நானா இருந்தாலும் அப்படித்தான், இன்னைக்கு அப்படித்தான் நம்ம இருக்கணும். நம்ம கொஞ்சம் இருந்தா போதும், நமக்கு திமிர் அப்படி இருக்கு. 100 ரூபாய் வந்தா ஒரு திமிரு, 200 ரூபாய் வந்தா ஒரு திமிரு, 2 லட்சம் வந்தா ஒரு திமிரு. நம்முடைய நடக்க மாறுது, நம்முடைய பார்வை மாறுது, நம்முடைய பேச்சு மாறுது. இதெல்லாம் தாழ்மையா? ஒண்ணுக்குமே நம்ம கஷ்டப்படும் பொழுது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா அப்படி நினைப்போம். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, உதவி செய்யாம கூட ஒன்னும் மனுஷனா பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி திட்டுவோம், எல்லாம் செய்வோம். அந்த அளவுக்கு நம்ம உயர்த்துவோம். நம்ம கிட்ட வந்து உதவி செய்ய, நம்ம உதவி செய்ய யாராவது எதிர்பார்ப்பாங்க, நாமளும் செய்ய மாட்டோம். உழைக்கட்டும் அப்படி பேசுவோம்.
ஒரு நேரத்துல நீ உட்கார்ந்து இன்னொருத்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு எதிர்பார்த்த கர்த்தர் உன்னை உயர்த்திட்டாரு. ஆனா உயர்த்தின பிறகு நீ என்ன சொல்ற? நீ உழைச்சி சாப்பிடு, ஏன் உதவி எதிர்பார்க்க அப்படின்னு நம்ம பேசுவோம். இது தாழ்மையா? கிடையாது. இதான் போலியான தாழ்மை. அதாவது எப்படி நாம் தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறோமோ இது எப்பொழுதுமே தாழ்மை இருக்கணும். வீட்டுக்கு போனா ஒரு தாழ்மை, சர்ச்சில் இருக்க ஒரு தாழ்மை, வேலை பார்க்கிற இடத்துல ஒரு தாழ்மை, முதலாளி வந்தா அதுக்கு ஒரு தாழ்மை, ஊழியக்காரரை கண்டா அப்போ ஒரு தாழ்மை, ஊழியக்காரர் இல்லைன்னா ஒரு தாழ்மை. நம்முடைய தாழ்மை ஒருபோல இருக்கணும், எப்பொழுதுமே உண்மையா இருக்கணும். பொய்யான தாழ்மை நமக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாது. ஆதரிக்கும் தலையா இருக்கிற இயேசு நமக்குள்ள இருக்கிறபடினால் நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய தாழ்மையை நாம் மாற்றிவிட்டால், நம்முடைய தாழ்மை எப்பொழுது பொய்யாய் மாறுதோ நம்மளை ஆதரிக்கும் இயேசு நம்மளை விட்டு போய்விடுவார். அல்லேலூயா. இயேசு பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில அடிக்கப்படுவதற்காக எனக்கு பரலோகம் வேண்டாம், அவ்வளவு வசதியானவர். எனக்கு பரலோகம் வேண்டாம், இந்த பூமி தான் வேணும். தலை சாய்க்க, அதான் பாட்டு பாடுவாங்க, தலை சாய்க்க ஸ்தலம் இல்லை, தரணியில் உறவு இல்லை. உறவு கிடையாது, தலை சாய்ப்பதற்கு ஒரு வீடு கிடையாது இந்த பூமியில. ஆனா பரலோகத்துக்கு அவர் சொந்தக்காரர். பரலோகம் முழுவதும் அவருக்குரியது. பரலோகம் முழுவதும், பூமி எல்லாமே அவருக்குரியது. அப்படி எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் தாழ்மையா இந்த பூமிக்கு உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். எங்கேயுமே அவர் சில தாழ்மையை விட்டு கொடுக்கல, தாழ்மையா தான் இருந்தார். அல்லேலூயா. அவர் எங்கேயாவது நான் அவ்வளவு பெரிய எனக்கு எல்லா அவர் நினைச்சாரு உயிரோடு இருக்கணும், உயிரோடு செத்து போடணும், உயிரோடு எழுப்புறார். வியாதியா என்ன வியாதியா இருந்தாலும் சுகமாக்குறார். நம்ம லேசா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வராங்க, நம்ம அந்த காய்ச்சல் வரவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு அவங்க உடனே சுகம் பெற்றா நம்ம என்ன சொல்ல மார்பு தட்டி பேசுறோம். ஏப்பா நான் ஜோம் பண்ணி தான் இவங்க சுகம் பெற்று நமக்கு அவ்வளவு உடனே நமக்கு அப்படி ஒரு பெருமை வந்துடும். நான் ஜோம் பண்ணி இந்த சகோதரி சரியாயிட்டாங்க, நான் ஜோம் பண்ணி இந்த சகோதரன் சரியாயிட்டாரு, என் சர்ச்சைக்கு வந்தாங்க, சர்ச்சைக்கு வந்தால வசதி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு பெருமை நமக்கு வந்துட்டு. ஆனா இயேசுக்கு எந்த பெருமை எங்கேயும் வரல. அவர் வசதியா இருக்கும்போது வரல, சிலுவை மரண பரிந்து ஒப்பு கொடுத்த போது எது வரல, எல்லாத்தையும் தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். அல்லேலூயா. அவருக்கு பொய்யான தாழ்மை இயேசுவிட்ட இல்ல. இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளேயும் பொய்யான தாழ்மை இருக்க கூடாது. எப்பொழுது உண்மையான தாழ்மை இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய தாழ்மை எல்லா இடத்திலும் இருக்கணும். சர்ச்சுகளை மாத்திரம் அல்ல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு வசதி வந்தாலும் சரி, நம் தாழ்மையான குணத்தை மாத்திரம் விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. நிறைய பேரு பணம் வந்த உடனே அவங்களுடைய பேச்சு மாறுது, அவங்க பார்வை மாறுது, அவங்களுடைய நடைமுறை மாறுது. அப்படி ஒரு மாதிரி இப்படிதான் நடப்பாங்க, நெஞ்ச நிமித்திட்டு நடப்பாங்க. பணம் கொஞ்சம் வந்துட்டு அவங்க பார்வை எடுப்பாங்க, அப்படி பார்க்கும் போதே அப்படி யாரையும் எரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி பார்ப்பாங்க. பேச்சை பார்த்தா என்னமோ பல வருஷம், அதாவது தலைமுறையா பணக்காரங்க அந்த மாதிரி அவங்க பேச்சு அப்படி இருக்கும். பாத்துருக்கீங்களா? அவங்க பேச்சு, அவங்களுடைய நடைகள், அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே மாறிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எவ்வளவு வசதி வந்தாலும் சரி, நம்முடைய தாழ்மை மாத்திரம் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். பொய்யான தாழ்மை நமக்குள்ள வரவே வரக்கூடாது. அல்லேலூயா. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க இந்த கதை, இந்த சம்பவத்தை. ஒரு சபையில ஒரு அம்மா வந்து நல்லா ஜொலிக்கிற அம்மா. அந்த அம்மா நல்லா அந்நிய பாஷை பேசும், பயங்கரமா ஜெபம் பண்ணும். அந்த அம்மாவை போல ஜெபம் பண்ண முடியாது. முக்காடு வெள்ளை சேலை தான் கட்டிருப்பாங்க, முக்காடு போட்டிருப்பாங்க, நகைலாம் போட்டுக்க மாட்டாங்க. அந்த ஊழியக்காருக்கு அவ்வளவு பணிவிடை செய்வாங்க. ஊழியக்காருக்கு அவங்களுக்கு காபி கொடுக்கறது, அவங்களுக்கு காபி குடிச்ச டம்ளரை கழுவுறது, பாய் போடுறது, சேர் போடுறது, அவ்வளவு தாழ்மை எங்க சர்ச்சுக்குள்ள.
ஒரு நாள் என்ன இருந்துச்சுன்னா அந்த ஊழியக்காரன் அந்த அம்மா இருக்கிற வீட்டு வழியோட இருந்துச்சுனோம் போக இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ போகிற வழியில அந்த அம்மாவுடைய நினைப்பு வந்துச்சு. இவருக்கு நினைப்பு வந்த உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம போகலாமே, அவங்க எவ்வளவு தாழ்மையான அம்மான்னு சொல்லி அவங்க மேல ஒரு மரியாதை, அந்த மரியாதை நிமித்தமாக அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஊழியக்காரர் நினைச்சார். நினைச்சதுதான் நினைப்பு பழப்ப கெடுக்கிற மாதிரி கெட்டு போச்சு. நினைச்சு போனார். அந்த அம்மாட்ட ஒரு தகவல் சொல்ல, தகவல் சொல்லிட்டா போயிருக்கும், தகவலும் சொல்லல. தகவல் சொன்னா உஷாராயிருவாங்களா? அல்லேலூயா. தகவல் சொன்னா உஷாராயிருவாங்க. தகவலும் சொல்ல என்ன நினைச்சுன்னா இவர் போயிட்டாரு. போயிட்டு வீட்டு வாசல்கிட்ட போயிட்டாரு. ஒரே சத்தம், கெட்ட வார்த்தை. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை கேட்டதே கிடையாது. அவ்வளவு ஒரு கெட்ட வார்த்தை அந்த வீட்டுக்குள்ள இருந்து வருது. நம்ம வீடு மாதிரி தான் வந்துட்டோம் போல. இந்த மாதிரி வீடு மாதிரி வந்துட்டோம், வேற வீடு போல அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் அம்மா இந்த மாதிரி சபைக்கு வரல அந்த அம்மா பேர் சொல்லி கேட்கிறாரு. அந்த அம்மா வீடு இந்த வீடுதான். இந்த வீடா அவர் கேட்கிறார். அவருக்கு என்ன வீடு தெரியும், ஆனாலும் இந்த சத்தம் எல்லாம் வித்தியாசமா வந்தோடனே அவருக்கு டவுட்ல கேட்கிறாரு. கேட்க இந்த வீடுதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி சரி வேற யாராவது இருப்பாங்க உங்களை வீட்டுல, வேற யாராவது நபர் வந்து சத்தம் போட்டு சண்டை போட்டு இருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா இந்த அம்மா பேசுறதுக்குள்ள யாரு? இந்த அம்மா. சர்ச்சுக்குள்ள அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு தாழ்மையா இருந்த அந்த அம்மாவுடைய வாயில ஒரே கெட்ட வார்த்தை. மாமியா மருமகுள்ள அவ்வளவு சண்டை. மாமியா மருமகுள்ள நல்லா கவனிங்க. நகோமி நல்ல ஒரு மாமியா. நகோமி வந்து ஒரு பக்கம் அது ஆண்டவர் விட்டு போனாலும் நல்ல மாமியா. அல்லேலூயா. நல்ல என்ன தெரியுமா, அந்த மகள், அதாவது மகன் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நல்ல மகன் இறந்துட்டாங்க. மகன் 2 பிள்ளைய இருந்துச்சு, 2 மருமக மட்டும் இருக்காங்க. உடனே 2 மருமகளை பாத்தியம்மா, நீங்க வாழ வேண்டிய வயசுமா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு இனி வாழ்க்கை கிடைக்காது. நான் ஒருவேளை ஒரு புருஷன் கூட கூடி வாழ்ந்து நான் ஒரு பிள்ளைய பெற்று அதை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு வயசாயிடும். அதெல்லாம் உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துருவீங்க. அந்த வேண்டாமா, நீங்க என்ன செய்யுங்க, என்னை விட்டு போயிட்டு நீங்க நல்லபடியா வாழுங்க, நல்லா இருங்க, இன்னொரு திருமணம் பண்ணி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி 2 மருமக மாதிரி போக சொல்றாங்க. இப்படி மாமியார் இருப்பாங்க. மருமக நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிற மாமியார இன்றைய காலத்துல பாக்குறது கஷ்டம். ஆனா நகோமி அப்படிப்பட்டவள், மருமக நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. நம்ம காரணம் என்ன சொல்லுவாங்க, என் மருமக வந்து அவ பேசுறது சரியில்லை, அவன் நடத்துறது சரியில்லை, அதனாலதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இல்ல. மருமக நல்லவளா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் மருமக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்ல மாமியாருக்கு அடையாளம். நல்ல மருமகளுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, மாமியார் எப்படி இருந்தாலும் என் மாமியார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்ல மருமகளுக்கு அடையாளம். அதான் இயேசுவின் பிள்ளைகள். நமக்கும் உலகத்தாருக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தார் மாமியாரும் அப்படிதான் சண்டை போடுறாங்க, உலகத்து மருமகளும் அப்படிதான் சண்டை போடுறாங்க. இயேசுவின் பிள்ளைகளா இருந்து நாம அப்படித்தான் சண்டை போடுறோம். அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசமே இல்லையா? வித்தியாசம் இல்ல, வித்தியாசம் இருக்கணும். அவங்கள போல நம்ம இருக்கக்கூடாது, அவங்கள போல சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்க ஒரே சண்டை, மாமியா மருமகள சண்டை, சண்டை போட்டு அசிங்கமா பேசி கடைசியில பார்த்து அந்த ஐயா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, அப்பா இந்த வீட்டுக்கா வந்தோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணி, அம்மா நீங்க இப்படி இருக்க கூடாதுமா, அவரு அந்த அம்மாவுக்கு புத்திமதி சொல்லிட்டு, நீங்க இந்த போலியான தாழ்மை, இப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். இப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை அருள்வார், உங்களை வெறுப்பார். இந்த தாழ்மையை எடுத்துக் கொடுங்க, மெய்யான தாழ்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட சொல்லி புத்திமதி சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அல்லேலூயா. அதனால வேஷம் போட வேண்டாம், பொய்யான தாழ்மை நமக்கு வேண்டாம், எப்பொழுதுமே தாழ்மையா இருக்கு. அல்லேலூயா. தாழ்மையா இருக்க இருக்க நீங்க உயர்த்தப்படுவீங்க,
உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க தாழ்மையா இருக்க உங்களுக்கு உயர்வு தான் அதிகமாகும். அதுக்கு சம்பளம் என்னது? உயர்வு. தாழ்மைக்கு சம்பளம் என்னது? உயர்வு. உயர்வு வேணுமா வேண்டாமா? உயர்வு வேணா தாழ்வு பண்ணுங்க. இல்ல எனக்கு உயர்வு வேண்டாம்னா நீங்க எப்படி இருங்க? அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வேணுமா? கர்த்தருடைய கிருபை வேணும்னா நீங்க உங்களை தாழ்மை உள்ளவங்களா இங்க வாழணும். கிருபை வேண்டாம்னா நீங்க எப்படினாலும் வாழலாம். அல்லேலூயா. அதனால தாழ்மை மிக அவசியம். அது என்ன தாழ்மை? உண்மையான தாழ்மை. பொய்யால வேஷம் போடாதீங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒரு பேச்சு, அந்த சர்ச்சை விட்டு போன போற ஒரு பேச்சு, இதெல்லாம் பொய்யான தாழ்மை. இந்த தாழ்மை நமக்கு வேண்டாம். இதை கர்த்தர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க இப்படிதான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பழக்கமே தான். அதே பழக்கம் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். பொய்யான தாழ்மை உள்ள பழக்கம் நமக்கு வேண்டாம். நம்மை ஆதரிக்கும் இயேசு நம்ம கூட இருக்கிறார். நம்மை ஆதரிக்கும் இயேசு நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள அவர் இருக்கிறதால் நம்முடைய தாழ்மை உண்மை உள்ள தாழ்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால பொய்யான தாழ்மை இன்னைக்கு எடுத்து போடுங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை முடிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மாயமான தாழ்மையிலோ தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமா? அல்லேலூயா. அப்போ தலையாய் இருக்கிற இயேசு நம்மை ஆதரிக்கிறார். ஆதரிக்கிற அந்த இயேசு எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து நம்மை ஆதரித்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்ய? பொய்யான தாழ்மை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. பொய்யான தாழ்மை வந்து அதை என்ன செய்ய? எடுத்துருங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நல்லா இருக்கேன், சர்ச்சை விட்டு போனப்ப நான் மாறுதப்பா, அந்த மாறுதல் எனக்கு வேண்டாம். ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் சரி பண்ணுவாங்க. அல்லேலூயா. இரண்டாவது, அதாவது தேவர்களுக்கு ஆராதனை செய்கிற விருப்பம். விருப்பம் என்ன விருப்பம் இருக்கா? தேவர்களுக்கு ஆராதனை செய்ய. நம்ம ஆராதனை யாருக்கு செய்யணும்? கவனிங்க கொஞ்சம். அதாவது நாம் யாருக்கு ஆராதனை செய்கிறோம்? இயேசுவுக்கு. இயேசு ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். மற்ற யாருமே ஆராதனைக்குரியவர் இல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது இயேசு தான் ஆராதனைக்குரியவர். அதாவது பிசாசு இருக்கு, பிசாசு இருக்கு. பிசாசு இருக்கா இல்லையா? இருக்கு. பிசாசு இல்லாம கிடையாது. இந்த பிசாசு நீங்க நிறைய பேர் சொல்லாம என்ன சொன்னாங்கன்னா, பிசாசு என்ன செய்து என்னை பிடித்துக் கொண்டது, பிசாசுனாலதான் குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அது கிறிஸ்தவர்களா இருக்கிற நாமும் அப்படி சொல்றோம். பிசாசு உயிரோட இருக்கா இல்லையா? பிசாசு உயிர் இருக்கா இல்லையா? பிசாசு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கா? அதாவது இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில மரித்தாரோ, அவர் என்ன சிலுவையில மரிக்கும் பொழுது பிசாசுடைய தலையை நசுக்கி விட்டார். பிசாசு செத்து போச்சு. பிசாசு செத்து போச்சு. அதுக்கு உயிர் கிடையாது. உயிர் இல்லாத அதை கண்டு மனுஷன் பிசாசு தான் குடும்பத்தை கெடுத்துட்டு என் பிசாசு தான் என்ன பண்ணி சொல்லி பிசாசு அரிசிடும் செத்து போனதை சொல்லி சொல்றோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த பிசாசு கூட பிசாசு கிரியல் ஒண்ணு இருக்கு, இல்லன்னா சொல்லல. பிசாசுடைய கிரியல் இருக்கதான் செய்யுது. அது ஒரு பக்கம் செத்து போனாலும் அதனுடைய கிரியல், அதாவது பள்ளி இருக்குமா, அந்த பள்ளிய சாகடிச்சிருங்க. சாகடிக்கும் போது அந்த வால் தனியா வந்துடும். வால் தனியா வந்துடும். ஆனா பாடி எல்லாம் தூர ஒரு பக்கம் கடவுள் வச்சுக்கோங்க. அந்த வால் என்ன செய்யும்? துடிச்சுட்டே இருக்கும். அது சாகாது. உடம்பு தான் செத்து இருக்கும். இதே போலதான் இன்னைக்கு பிசாசு. புரிஞ்சிருச்சா? பிசாசு எப்படி செத்து போயிருக்கான்? அந்த பள்ளியை போலதான். அந்த வால் தான் கிரிய செய்ய, தலை கிரிய செய்யல. வாழே இந்த அளவுக்கு பாடுபடுத்துனா தலை எந்த அளவுக்கு பாடுபடுத்தும். அதனால ஆண்டவர் தலையை நசிக்கிட்டார். இப்போ இந்த வாழு இந்த பாடுபடுத்து, இந்த வாழு நம்ம விட்டு போகணும்னா ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது பிசாசு நம்ம விட்டு ஓடி போவோம்.
அதாவது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது பிசாசு ஓடி போனான். அப்போ பிசாசு நம்ம விட்டு ஓடணும்னா நாம் யாருக்கு ஆராதனை செய்யணும்? இயேசு. அப்ப இயேசுக்கு நம்ம ஆராதனை செய்யறோமா? இயேசுக்கு ஆராதனை செய்யறேன்னு சொல்றோம். ஆனா என்ன சொல்றோம்? பிசாசு என் குடும்பத்தை எப்படி கெடுக்குது, என் ஆசீர்வாதம் பிசாசு கெடுக்குது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப நீங்க ஆராதனை யாருக்கு செய்றீங்க? அதான் வசனம், தேவர்களுக்கு ஆராதனை செய்யுங்க. யாருக்கு? தேவர்களுக்கு. அதாவது தேவர்களுக்கு ஆராதனை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மனுஷனை வணங்கக்கூடாது, கூடாது. மனுஷனுக்கு ஆராதனை நடக்கலையா? மனுஷனுக்கு இதான் தேவர்களுக்கு ஆராதனை தான். இன்னும் சொல்ல போனா கல்லு மண்ணு, இந்த ஒரு மரத்தை கண்டவன மரத்துல வைக்கிறது, மரத்தை பார்த்தவன, இதான் தேவர்கள். தேவர்னா யாரு? இயேசு அல்லாமல் நீங்க எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அது எல்லாமே தேவர்கள். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அதெல்லாம் தேவர்கள். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் மரிச்சவங்களுக்கு ஆராதனை பண்றாங்க, செத்து போனவங்களுக்கு. அல்லேலூயா. கடந்த வாரம் கூட நாங்க எல்லாம் பேசி இந்த டாபிக் வந்துச்சு. ஆராதனை முடிஞ்ச உடனே ஏதோ பேசி கொண்டிருந்தோம், பேசும்போது இந்த டாபிக் வந்துருச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் தேவர்களுக்கு செய்கிற ஆராதனை, அதெல்லாம் செய்யவே கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த ஆராதனை செய்வதில் நமக்கு என்ன இருக்கு? விருப்பம் இருக்கு. செத்தவங்களுக்கு, அதாவது செத்தவங்களுக்கு, மரித்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது அவங்க இருக்கும் போதே மரியாதை கொடுக்க கிடையாது. இருக்கும் போது ஒண்ணும் கிடையாது. இருக்கும் போது அவங்களுக்கு காப்பி கொடுக்க கிடையாது, சோத்தை கொடுக்க கிடையாது, எதுவுமே எந்த வேலையும் கிடையாது. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும். எங்க அம்மா இறந்தாங்க. எங்க வீட்டுல எல்லாம் இருந்துதான். நான் அவங்களை குறைவா சொல்லல. சில குடும்பத்துல சில காரியங்களை பார்க்கும்போது எங்க அம்மா இருக்கும் பொழுது சரியா அவங்கள உதவி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்துல செய்ய யாரும் முன் வரல. ஆனா செத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறாங்க வந்து. ஆனா இருக்கும் போது எங்க அம்மாவுக்கு பிடிச்சது யாரும் கொடுக்கல, நானே கொடுக்கல. ஆனா செத்ததுக்கு அப்புறம் வருஷத்துல ஒரு நாள் அந்த நாள் எங்க அம்மாவுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். இதுல விருப்பம், இந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த விருப்பம் நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்குள்ள ஆசீர்வாதம் வரவே வராது. நம்ம இந்த எப்பொழுது இதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு மரியாதை. இப்ப எங்க அம்மாவுக்கு நான் செய்யல, ஒண்ணுமே நான் செய்யணும். எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மதிப்பு, மரியாதை நம்ம கொடுக்குறோம். எங்க அம்மாவை பத்தி நம்ம என்ன செய்ய நல்லவங்க அப்படி நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கறது வேற. ஆனா அவங்க வணங்குறது வேற. வணங்க கூடாது. அவங்கள ஒரு போட்டா வச்சுக்கிட்டு அவங்கள போயிட்டு கும்பிட்டுக்கிட்டு, இன்னும் ஒரு படி மேல சொன்னா நம்ம எந்த மனிதனுடைய காலையும் நம்ம விடவே கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு? மரியாதை சொல்லுவாங்க, கேட்டா மரியாதை. மரியாதை மனசுக்குள்ள வேணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு, இன்னைக்குள்ள மரியாதை எப்படிமா இருக்கு? ஒருத்தர் ஒரு பெரியவரை யாராவது வீட்டுக்கு வராங்க, எந்திரிக்கிறது கூட கிடையாது, எஞ்சி வாங்கணும் கூட கூடாது. உட்கார்ந்த இடத்துல வாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு போய் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. இதான் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். இன்னைக்கு அந்த கலாச்சாரமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிக்கீங்களா கேள்வி. குடிக்காம குடிக்கலையோ. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலே கலாச்சாரம் இருந்துச்சு. வந்த உடனே அவங்க உட்கார வைத்து ஒரு செம்புலையோ ஒரு தமிழையோ கொண்டு போய் தண்ணி கொடுப்பாங்க. அவங்க குடிச்சேன்னு பேருக்கு குடிச்சுட்டு வச்சிருவாங்க. இந்த கலாச்சாரம் அதான் மதிப்பு மரியாதை. அந்த மதிப்பு மரியாதை கிடையாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் போட்டாவை மாட்டி அதுக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டு அதுக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதை எப்படியே இருக்கு. இதான்
தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய விருப்பம். இந்த விருப்பம் இருக்கிற வரைக்கும் நாம் இப்படிதான் இருப்போம். கஷ்டத்திலே தான் வாழ்வோம், கஷ்டத்திலே தான் வாழ்வோம், நோயிலே தான் வாழ்வோம். இந்த விருப்பம் நம்மை விட்டு மாறுபடுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆராதனை செய்யும் அந்த விருப்பத்துக்கு நாம் மாறுபடுது. நம்முடைய வீட்டுல இருக்கிற தனித்தரங்கள் நீங்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதி நீங்கும். அல்லேலூயா. அந்த விருப்பம் நமக்கு வேண்டாம். தேவனுக்கு செய்கிற ஆராதனை செய்கிற விருப்பம் நமக்கு தேவையில்லை. சவுல் அவன் கழுதையை தேடி போனான். எதை தேடி போனா சொல்லி முடிச்சு கழுதையை தேடி போனான். கழுதையை தேடி போனவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ராஜா, ராஜாவின் ஆசீர்வாதம். கூட்டு கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? கூட்டு கொடுத்தார். அப்படி கூட்டு கொடுத்த உடனே இவன் செஞ்ச வேலை என்னன்னா, மந்திரவாதிகள் குறி சொல்லி இவங்களை அழிச்சான். இல்ல அவன் ஆண்டவருக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, விருப்பம் இல்லை. மந்திரவாதிகள் குறி சொல்லுகிறேன் இவரெல்லாம் பார்த்த உடனே இவன் ராஜாவை மாறின பிறகு இவன் அழிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத நாமும் செய்யக்கூடாது, மந்திரம் பண்ணக்கூடாது, பில்லி சுனியத்தை தேடி போக கூடாது, குறி சொல்லுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் அழித்த மனுஷனாய் இந்த சவுல் காணப்பட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு, நாளாகி கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு கீழ்படியாம போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் என்ன, எந்த குறி சொல்லுதல் வேண்டாம் அழிச்சானோ அதே குறி சொல்லுத பொண்ணை தேடி போனோம். குறி கேக்கு குறி கேக்கு தேடி போனான். அதாவது தனக்கு இருக்கிற இந்த அந்த முகத்தோட பகல வேஷம் போட்டு போறோம். ஏன்னா ராஜாவே குறி சொல்லுத பொண்ணை தேடி போனா அப்ப அந்த ஜனங்க ராஜாவே தேடி போய் நம்ம போறதுக்கு என்ன அப்படின்னு வந்து சொல்லி முகத்தை மறைச்சு கொண்டு இன்னொரு முகமாய் மாற்றி கொண்டு வேஷம் போட்டு குறி சொல்லுத பொண்ணை போய் தேடி போய் குறி கேட்டான். என்ன கேட்டா? குறி கேட்டான். என்ன நடந்தது தெரியுமா? குறி ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் சாவு எடுத்து வச்சு ஒரு ஈட்டியை நட்டு வச்சு அது தன்னைத்தானே குத்தி செத்து போயிட்டான். தற்கொலை பண்ணிட்டான். இதான் முடிவு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்யாமல் வேற எதற்கு நாம் ஆராதனை செய்தாலும் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? மரணம். அல்லேலூயா. மரணம் என்னது? நரகம். மரணம் என்னது? நரகம். நரகத்துக்கு தான் மரணம். நரகத்துக்கு போகாம இருக்குன்னா இயேசுவை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால யாருக்கும் எந்த மனுஷனுக்கும் என்ன செய்ய வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுங்க, மரியாதை கொடுங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு வர மனுஷர்களுக்கு எழுந்து நின்று வாங்கன்னு சொல்ல கூட நம்மளால முடியல. இன்னைக்கு நம்ம அப்படி மரியாதை, இன்னைக்கு அப்படிதான் நம்ம மரியாதை போயிடுச்சு. ஆனா அப்படி இருக்கிற நாம என்ன செய்யணும்? செத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி வணங்க இப்படி வணங்க எப்படி நாம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனா இந்த காரியத்தில் நாம் என்ன செய்யணும்? விடுதலை பெறணும். இந்த விருப்பத்தை நாம் வாழ்ந்து கொண்டா இந்த விருப்பத்தை விட்டு நாம் தூர போகணும். இது கர்த்தருக்கு பிடிக்க. உங்களை ஆதரிக்கும் இயேசு உங்களோடு கூட பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களை ஆதரிக்கிற இயேசு உங்க கூட இருக்கணுமா? இந்த தேவர்களுக்கு செய்கிற ஆராதனைய விட்டுருங்க, வேண்டாம். அது வேற நீங்க செய்யறது. வீட்டுல வேற யாரும் செஞ்சா செஞ்சு போட்டு, ஏன்னா ரசிக்கப்படாம வீட்டுல இருப்பாங்க, அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க. அதை பத்தி தப்பு கிடையாது, அது நமக்கு தேவையில்லை. அவங்க ரசிக்கப்படல, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொண்ட நாம் அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுட்டா புரியலையா? இயேசுதான் தெய்வம் சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவை தவிர வேற யாருக்கும் ஆராதனை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நம்முடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் வராது, சாபம் வரும். அல்லேலூயா. என்னடா இவரு இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க, இதான் உண்மை. நான் உண்மையை பேசுறேன். அல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, இயேசுவை தவிர இயேசு தெய்வம் என்று சொல்லி நமக்கு தெரியுது. இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்லி நமக்கு தெரிஞ்சுட்டு யார் எப்படிதான் என்ன நம்ம நிறைய பேர் மத்தவங்களை பார்க்கணும். அவங்க நல்லாதானே இருக்காங்க, இவங்க நல்லா, எதுக்கு மத்தவங்களை பார்க்கணும்? மத்தவங்களை பார்த்து ஒரு பிரயோஜனம், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
அதாவது யாக்கோபுடைய 12 பேர் பிள்ளைங்க. எத்தனை பேரு? 12 பிள்ளைங்க. இப்போ 11 பிள்ளைங்க கூட இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லை. இந்த யாக்கோபு பிள்ளைங்க யாக்கோபுடைய 11 பேர் என்ன செய்யணும், ஒருத்தர் முதல்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யாக்கோபு வராரு, ஏப்பா நீங்க ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து என்ன ஆக போகுது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னொரு முகத்தை பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் பார்க்க வேண்டிய முகம் யாரு? இயேசு மட்டும்தான். மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷன் பொல்லாதவன் தான், மனுஷன் பாவிதான், மனுஷன் அநியாயக்காரன் தான், மனுஷன் பொய் பேசுறவன் தான். ஏன் அந்த மனுஷனை பார்க்கணும்? இன்னைக்கு அந்த மனுஷனை பார்த்து அந்த மனுஷனை காரணம் சொல்லி அவங்களே இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றோம். இல்ல, மனுஷனை பார்க்காது, இயேசுவை பாருங்க. எத்தனையோ மனுஷங்க நல்ல மனுஷங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதாவது பொய் சொல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல. எத்தனையோ பேர் தெரியாதவங்க இருக்காங்க, அவங்கள பாருங்க. அவங்க எல்லாம் பார்க்க கூடாது. அயோக்கியம் பண்றவங்களை பார்த்துட்டு அவங்களே அயோக்கியம் பண்றாங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க, நான் பண்ண என்ன அப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம். அதெல்லாம் தப்பு. யார் எப்படி இருந்தா நமக்கு நாம சரியா இருக்கும் அந்த எண்ணம் நமக்கு வருதா? அல்லேலூயா. அதான் தேவர்களுக்கு ஆராதனை செய்யற விருப்பம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவன் ஒரே ஒரு தேவன், நமக்கு ஒரே தேவன் யாரு? இயேசு. இயேசுவை அறிந்திருக்கிற நாம், இயேசுவை தெரிந்திருக்கிற நாம், இயேசுதான் கரம் ஒப்புக்கொள்கிறோம் சொல்றோம். ஆனா அந்த இயேசுவை விட்டு தேவர்களுக்கு ஆராதனை செய்ய விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. அதனால நாம் மனுஷர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கணும், தப்பு கிடையாது. ஆனா மனுஷனை வணங்காதீங்க, மனுஷனை வணங்காதீங்க, விட்டுருங்க, வேண்டாம். யார் காலையுமே விழாதீங்க, அது தப்பு. யார் காலையும் விழாதீங்க. பெரியவங்களா இருந்தாங்க, அவங்கள மதிங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. போய் காலில் விழணும் அவசியம் கிடையாது. யாரு காலையும் யாரும் விழக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஆண்டவர் காலில் மாத்திரம் தான் விழணும். நாம் விழக்கூடிய கால் யாருடைய கால்? இயேசுவின் கால். அதை விட்டுட்டு வேற எந்த காலுமே விழாதீங்க, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அதனால மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை அன்பு எல்லாத்தையும் கொடுங்க. ஆனா மனுஷனை வணங்காதீங்க. அவங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி, நமக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இருக்கும் போது அவனை மதிச்சு பாருங்க, அவனை அன்பு காட்டி பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுல கிடைக்கிற சுகம் வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம பார்க்கிற யாருக்குமே அன்பு கூடவே கிடையாது. தெரிஞ்சு பேசுவோம், கோபப்படுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். அது முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியதுதானே? அப்போ வருத்தப்பட்டு செத்து போன போது வருத்தப்பட்டு என்னத்துக்கு? இருக்கும் போதே நீ என்ன செய்ய? ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் தெரியாதுமா, அதாவது இருக்கும் போது அந்த அருமை தெரியாது, இல்லாதப்பதான் அந்த அருமை தெரியும். நம்ம இல்லாதப்பதான் இது பண்றோம், இருக்கும் போது கண்டிப்பே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. அது என்னத்துக்கு? செத்து போன போது மதிச்சு என்னத்துக்கு? இருக்கும் போது நீ மதிக்கலையே. கேட்டா என்ன சொல்லுவோம்? அவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி சண்டை வலிக்கிறாங்க அப்படி சொல்லுவோம். பெத்த அம்மாவுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுங்க. ஐயோ எனக்கு வேலை இருக்கு, என் வீட்டுக்காரர் வருவாரு, இந்த டயத்துக்கு வருவாரு, என்னால சமைக்க வர முடியாது, நீ ஏதாவது பண்ணிக்கிறது. அப்புறம் அம்மா செத்து போனா அம்மாவுக்கு பொங்கி ஆக்கி அம்மா பழம் முன்னாடி கொண்டு வைக்கிறது. அந்த அம்மா வந்து சாப்பிடலாம். அப்போ காரணம் சொல்லுது, இருக்கும் போது காரணம், இல்லாதப்போ காரணமே கிடையாது. இது என்ன பழக்கம்? அல்லேலூயா. அதனால தேவர்களுக்கு செய்கிற ஆராதனை நமக்கு விருப்பம் வரக்கூடாது. ஒரே ஒரு தேவன், நமக்கு தேவன் ஒருவர் தான். இயேசுவுக்கு ஆராதனை செய்கிற விருப்பம் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அதனால நாம் கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இயேசுவுக்கு ஆராதனை செய்வோம்.
இயேசுக்கு ஆராதனை செய்ய செய்ய நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். சாபங்கள்லாம் நம்ம வீட்டு செய்யும் போகும். குடும்பத்தில் இருக்கிற தருத்தலாம் நம்ம வீட்டு நீங்கும். உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது என்னது? தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் இருப்பதுதான். அதனால இதெல்லாம் எடுத்து போடுங்க. தேவனுக்கு மாத்திரம் ஆராதனை செய்யுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அதனால எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து ஒப்புக் கொடுங்க. இதுவரைக்கும் செய்த காரியங்களை விட்டுருக்க வேண்டாம். நமக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு மட்டும்தான் ஆராதனை செய்வோம்பா. உமக்கு மட்டும்தான் ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம் நீங்கும். உங்க பிள்ளைகள் இடத்துல இருக்கிற சாபம் நீங்கும். உங்க வீட்டுல இருக்கிற தரத்துல நீங்கும். நீங்க ஒப்பு கொடுத்து தேவனுக்கு மட்டுமே ஆராதனை செய்ய நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம், உங்க குடும்பத்தில் இருக்கிற கருத்திரம் உங்களை விட்டு போகும். இது உண்மை, இது சத்தியம். ஒப்புக்கொடுங்க. ஆமென், ஆமென். ஒப்புக்கொடுங்க. ஆமென். மனுஷர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கருத்தையும் கொடுங்க. ஆனா அவர்களுக்கு ஆராதனை செய்ய வேண்டாம். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வேன். ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதில் ஒப்புக்கொடுங்க. நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நான் உமக்கு ஆராதனை செய்வோம். இயேசுவே, நீர் ஒருவர்தான் தேவன். நீர் ஒருவர்தான் தேவன். ஒருவருக்கு தான் ஆராதனை சொல்லி ஒப்புக் கொடுங்க. வாயத்தை பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு மட்டும்தான் ஆராதனை செய்வேன்பா. இயேசுவே, நான் உமக்கு மட்டும்தான் ஆராதனை செய்வேன் சொல்லி பேசுங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க வாயை திறந்து நீங்க பேசுங்க. யாரையும் அக்கம் பக்கத்துல இருக்க மனசுல பார்க்காதீங்க. ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பேசுங்க. உங்க கூட தான் இருக்கிறார். உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, அப்பா, ஒருவருக்கு தான் ஆராதனை செய்வேன். ஆண்டவரே, அப்பா, ஒருவருக்கு தான் நான் ஆராதனை செய்வேன். நீ மட்டும்தான் தேவன். நீ மட்டும்தான் தேவன். ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க. உன்னை வாழாக்காமல் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் இருந்த எல்லா தருத்தரமும் எல்லாம் உங்களுடைய வீட்டை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க பிள்ளைகளை விட்டு நிச்சயமாகவே நீங்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா